அனைவருக்கும் வணக்கங்க. 7th 3rd டேர்ம் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 4 லெசன் இருக்குங்க. சிவிக்ஸில் 3 லெசன், எக்கனாமிக்ஸில் 1 லெசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிவிக்ஸ். அழகு 1 பெண்கள் மேம்பாடு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆன்சர் ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. செகண்ட் ஆப்ஷனுங்க, ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை பாலின சமத்துவம் இன்மை அல்ல. செகண்ட் கொஸ்டின், பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? ஆன்சர் அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க, அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் என்பது பாலின சமத்துவம் ஆகும். தேர்ட் கொஸ்டின், பெண்கள் சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க, பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. மூணுமே சரிங்க. ஃபோர்த் கொஸ்டின், வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன்? ஆன்சர் பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. செகண்ட் ஆப்ஷனுங்க, வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவதற்கு காரணம் பெண் குழந்தைகள் வீட்டு வேலையை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராவ் பூலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் சாவித்திரிபாய் பூலே 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். ஆன்சர் சாவித்திரிபாய் பூலே. இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராவ் பூலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் சாவித்திரிபாய் பூலே 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். செகண்ட் கொஸ்டின், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண்? ஆன்சர் சுஷ்மா சுவராஜ். சுஷ்மா சுவராஜ் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வைத்த முதல் பெண்மணிங்க. தேர்ட் கொஸ்டின், முதல் பெண் காவல்துறை இயக்குனர்? டிஜிபி. ஆன்சர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா என்பவர் முதல் பெண் காவல்துறை இயக்குனர், டிஜிபி ஆவாருங்க. ஃபோர்த் கொஸ்டின், புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண்? ஆன்சர் அருந்ததி ராய். 1997 பெற்றாருங்க. புக்கர் பரிசை வென்ற முதல் பெண்மணி அருந்ததி ராய். 1997 பெற்றாருங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், சிரிமாவோ பண்டார நாயகா, இலங்கை. உலகின் முதல் பெண் பிரதம மந்திரிங்க. செகண்ட் ஒன், வாலண்டினா தெரோஸ்கோவா, உலகின் முதல் விண்வெளி வீராங்கனைங்க. தேர்ட் ஒன், ஜன்கோ தபே, ஜப்பான். இவங்க எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணிங்க. ஃபோர்த் ஒன், சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணிங்க. ஆன்சர் 4312. இந்த பொறுத்துகளை கொடுத்துருக்கிறது எல்லாமே உலகின் முதன்மை பெண்மணிகள்ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர், பின்வரும் அறிக்கைகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று, இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைகிறார்கள். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். செகண்ட் கொஸ்டின்ங்க, கூற்று, பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி, மதம், வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் திசு கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன், பகுதி 2, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? ஆன்சர் பொருள்களின் தொகுதி எண். தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், உற்பத்தியாளர்களின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். ஆன்சர் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். தேர்ட் கொஸ்டின், நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றி போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். ஆன்சர் பொருள்கள் வாங்குவதில்
முடிவு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஃபோர்த் கொஸ்டின் தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் 3 அடுக்கு அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கலப்படம். செகண்ட் ஆப்ஷனுங்க. கலப்படம் என்பது தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது ஆகும். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் அமைப்புகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது. ஆன்சர் அரசாங்க அதிகாரிகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான சில மேற்பார்வை உள்ளது. தேர்ட் கொஸ்டின் முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார். ஆன்சர் முற்றுரிமை. ஃபோர்த் கொஸ்டின்ங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது. ஆன்சர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். மகா சாசனம் என்று கருதப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இதில் என்னன்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகா சாசனம் ஆகுங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பின்வருவனவற்றை பொருத்தவும். ஃபர்ஸ்ட் ஒன் நுகர்வோர் உற்பத்தி சட்டம் 1986. செகண்ட் ஒன் சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் 2009. தேர்ட் ஒன் இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. ஃபோர்த் ஒன் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. நுகர்வோர் உற்பத்தி சட்டம் 1986, சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஆன்சர் 4, 1, 2, 3ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பின்வரும் கூற்றுக்களை ஆய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தோர் அல்லது மட்டுமே. காரணம் ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். அவ்வளவுதாங்க. செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது தேர்ட் லெசன் அலகு 3 சாலை பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு என்பது இவர்களானது. ஆன்சர் சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. சாலை பாதுகாப்பு என்பது சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும். செகண்ட் கொஸ்டின் சாலை விபத்துக்கள் ஒரு நாட்டின் டேஷ் பாதிக்கின்றன. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. முன்னேற்றத்தை, வாழ்வை, பொருளாதாரத்தை. மேற்கூறிய அனைத்தையும் சாலை விபத்துக்கள் ஒரு நாட்டை பாதிக்கின்றன. தேர்ட் கொஸ்டின் அனுமதி என்பது இயக்குவதற்கு அனுமதி. ஆன்சர் இயக்குவதற்கு அனுமதி. ஃபோர்த் கொஸ்டின் ரக்ஷா பாதுகாப்பு. ஆன்சர் கார் இயக்குபவர்கள். தேர்ட் ஆப்ஷனுங்க. ரக்ஷா பாதுகாப்பு என்பது கார் இயக்குபவர்கள். ஃபிஃப்த் கொஸ்டின் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம். ஆன்சர் 1989. தேர்ட் ஆப்ஷனுங்க. 1989 இந்தியாவில் பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போக்குவரத்தில் மனிதனின் மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு டேஷ் ஆகும். ஆன்சர் சக்கரம். சக்கரம் போக்குவரத்தில் மனிதனின் மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு ஆகுங்க. செகண்ட் கொஸ்டின் நமது வாழ்க்கை பயணத்தில் வாகனங்களை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாகும். ஆன்சர் வாகனங்களை. நம் வாழ்க்கை பயணத்தில் வாகனங்களை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாதது ஆகும். தேர்ட் கொஸ்டின் சாலைகளில் அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலும் மற்றும் காற்று மாசுபாடும் ஏற்படுகின்றன. ஆன்சர் போக்குவரத்து நெரிசலும் காற்றும். சாலைகளில் அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலும் மற்றும் காற்று மாசுபாடு ஏற்படுகின்றன. ஃபோர்த் கொஸ்டின்
குடும்பத் தலைவர் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டித் தருபவர் ஆவார். ஆன்சர் குடும்பத் தலைவர். குடும்பத் தலைவர் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டித் தருபவர் ஆவார். 5th கொஸ்டின் மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு 108 என்ற எண்ணை பயன்படுத்தி அழைக்கலாம். மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு 108 என்ற எண்ணை அழைக்கலாம். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தகவல் குறியீடுகள். பெட்ரோல் பங்க் குறியீடு. செகண்ட் ஒன் வரி குதிரை கடப்பு. பாதசாரிகள். தேர்ட் ஒன் கட்டாய குறியீடுகள். போக்குவரத்து விளக்குகள். ஃபோர்த் ஒன் எச்சரிக்கை குறியீடுகள். குறுகிய வளைவு குறியீடு. ஃபிஃப்த் ஒன் வாகனம் ஓட்டும் உரிமை. ஓட்டுநர் உரிமம். ஆன்சர் 3, 4, 1, 5, 2ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. கார் பூலிங் என்பது ஒரே தடத்திலிருந்து பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துவது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் அது எரிபொருள், நேரம் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்துகிறது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்ப ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்ததுங்க 5th ரோமன் லெட்டர் பொருத்தமில்லாத ஒன்றை கண்டுபிடி. ஆன்சர் ஏரோப்ளைன். கார், ட்ரக், டெம்போ, ஏரோப்ளைன். ஆன்சர் ஏரோப்ளைன். அடுத்ததுங்க 6th ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை என்பதை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன் பள்ளி பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு கல்வியை இணைப்பது மாணவர்களுக்கு மேலும் சுமையை அதிகரிப்பதே ஆகும். ஆன்சர் தவறுங்க. செகண்ட் ஒன் சாலைகளில் மண் குவிப்பதை தடை செய்ய வேண்டும். ஆமாங்க, ஆன்சர் சரி. தேர்ட் ஒன் குழந்தை பருவத்திலிருந்தே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தால் பிற்காலத்தில் அவர்களது பழக்க வழக்கமாகிவிடும். ஆமாங்க, ஆன்சர் சரி. அவ்வளவுதாங்க சிவிக்ஸ்ல 3 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸ் அலகு 1 வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரிகள் என்பவை டேஷ் செலுத்தப்பட வேண்டும். ஆன்சர் கட்டாயமாக. வரிகள் என்பவை கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது டேஷ். ஆன்சர் சிக்கன விதி. சிக்கன விதி என்பது வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது ஆகும். தேர்ட் கொஸ்டின் வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி டேஷ். ஆன்சர் தேய்வு வீத வரி. செகண்ட் ஆப்ஷனுங்க. வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய்வு வீத வரி. ஃபோர்த் கொஸ்டின் வருமான வரி என்பது டேஷ். ஆன்சர் நேர்முக வரி. நேர்முக வரி என்பது வருமான வரி ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின் சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது டேஷ். ஆன்சர் சேவை வரி. சேவை வரி என்பது சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது ஆகும். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை டேஷ் என்னும் சொல்லால் குறிக்கிறோம். ஆன்சர் வரி விதிப்பு. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை வரி விதிப்பு என்னும் சொல்லால் குறிக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஷ். ஆன்சர் விகிதாச்சார வரி. விகிதாச்சார வரி என்பது வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது ஆகும். தேர்ட் கொஸ்டின் அன்பளிப்பு வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். ஆன்சர் அன்பளிப்பு வரி. ஃபோர்த் கொஸ்டின் நேரடி வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. ஆன்சர் நேரடி. நேரடி வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. ஃபிஃப்த் கொஸ்டின் மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சி உடையது. ஆன்சர் அதிக. மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சி உடையது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பின்வருவனவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வரி விதிப்பு கொள்கை ஆடம் ஸ்மித். செகண்ட் ஒன் சொத்து வரி நேர்முக வரி. தேர்ட் ஒன் சுங்க வரி மறைமுக வரி. ஃபோர்த் ஒன் 1/7/2017 சரக்கு மற்றும் சேவை வரி. ஃபிஃப்த் ஒன் நேர்முக வரி குறைந்த நெகிழ்ச்சி உடையது. ஆன்சர் 2, 4, 1, 5, 3ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது மறைமுக வரி அல்ல. ஆன்சர் சொத்து வரி. சொத்து வரி நேர்முக வரிங்க. சேவை வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி சுங்க வரி இதெல்லாமே மறைமுக வரிங்க. அடுத்ததுங்க 5th ரோமன் லெட்டர் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் வரியில் எது நேர்முக வரி. ஆன்சர் செல்வ வரி. செகண்ட் ஆப்ஷனுங்க. செல்வ வரி என்பது நேர்முக வரி ஆகும். அவ்வளவுதாங்க சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.